இந்த க்ஷேத்திரமே ரொம்ப ஆச்சரியம். 3 தளத்தில் இருக்குது கோவில். கீழ்தளம், நடுதளம், மேல்தளம். கீழ்தளத்தில் வைகுண்டநாதனா அமர்ந்திருக்கிறார். இது பரமேஸ்வர விண்ணகரம் இல்லையோ, விண்ணகரம்னா வைகுந்தம். அப்போ கீழ்தளத்தில் அமர்ந்த திருக்கோலம், நடுதளத்திலே ரங்கநாத பெருமாள் கிடந்த திருக்கோலம், மேல் தளத்தில் நின்று திருக்கோலம். 3 தளத்தில் பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். இது தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு அவர்களால் பராமரிக்கப்படுகிற கோவில். எண்ணிறந்த சிற்ப வேலைப்பாடுகள் எங்கே போனாலும் அப்படி தான் இருக்கும். வாசலில் நுழைஞ்சதுலேருந்தே எங்கே பார்த்தாலும் பழைய நாள் சிற்பங்கள். சரித்திரம் எப்படி போகிறதுனால், பரத்வாஜ முனிவர் ஓர் முறை ஒரு கந்தர்வ பெண்ணினிடத்திலே ஆசை கொண்டார். அப்போது பரத்வாஜ முனிவர் அவரிடத்தில் ஆசை ஏற்பட அந்த கந்தர்வ கன்னிக்கு இந்த குழந்தையை எப்படி ரட்சிக்கலாம் என்று பிரம்மா சந்தேகப்பட்டார். அப்போது பரமசிவனாரும் மகாவிஷ்ணுவும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் விஷ்ணுவும் பார்வதி தேவியும் வேஷமிட்டு கொண்டு இந்த குழந்தையை காப்பாற்றி வந்தார்.